ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு யூடியூப் சேனலில் பஞ்சு மிட்டாய் மேக்கிங் மிஷின் அப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு சரி அந்த மாதிரி நம்மளும் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு மிஷின் ஒன்று ரெடி பண்ணேன். அந்த மிஷின் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத வாங்க பார்ப்போம். ஒரு டின்னு ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த டின்னோட கீழ்ப்பகுதியை நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஷேப்பில் இருந்துச்சு, இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டின்னோட மேற்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த போர்ஷனை நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா அது எனக்கு தேவையில்லை. சின்ன சின்ன பிசுறாக இருக்குது, அது என் கையில் போட்டால் கீறிடும். அதனால் அதையும் ஒரு கத்தியை வச்சு நைஃப் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு எம்ஆரி சீட்டை வச்சு அதை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சோன்னா அந்த சின்ன சின்ன பிசுறுலாம் போயிடுது. அதனால் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பிசுறுலாம் கையில் படல. அதே மாதிரி மேற்பகுதி இந்த மாதிரி நம்ம பாட்டம் கீழே உள்ள பகுதியை ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி மேலே உள்ள பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு 2 பீஸாக வந்துருச்சு. இந்த 2 பீஸையும் நான் ஒரு எம்ஆரி சீட்டில் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். ஏன் அப்படின்னா என் கையில் பட்ட கீறிடும், அது ரொம்ப பிசுறுலாம் நிறையா இருக்குது அதில். அதுக்காக தான். இப்போ கையில் பட்டால் கூட ஒன்றும் ஆகலை. ரெண்டையுமே நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு கட்டிங் மட்டும் ஒன்று போட்டுக்கிட்டேன். ஏன்னா மேற்பகுதியை இதோட ஜாயின் பண்ணும்போது அது உள்ளே போக மாட்டேன்ருச்சு. அதனால் கட்டிங் போட்டு உள்ளே இது பண்ணிவிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் எனக்கு அதாவது ஒரு சின்ன கூல்ட்ரிங்க் டின் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த இதில் ஹோல் போடணும். இது அலுமினிய சீட்டுனால சின்னதாக இருக்கனால ஈஸியாக போட்டுடலாம். அதனால் ஒரு ஆணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாக 1 mm கேப் விட்டு 1 mm கேப் விட்டு இந்த டின்னு ஃபுல்லாக சுற்றி வர போட்டேன். இந்த டைப்பில் போட்டுக்கிட்டேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே உள்ளதை நான் ஒரு எம்ஆரி சீட்டை வச்சு தேய்ச்சி அந்த பிசுறுலாம் எடுத்துக்கிறேன். கையில் போட்டால் கூட எனக்கு ஒன்றும் ஆகலை. ரெண்டையுமே நான் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த எம்ஆரி சீட்லாம் போட்டு தேய்ச்சி அந்த பிசுறுலாம் இருந்திருக்கு. அதனால் வாஷ் பண்ணிவிட்டேன். ரெண்டுமே வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சிக்கிட்டு ஃபெவிக்விக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு இதை அதில் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு நல்லா ஒட்டிக்கிறோம். இருந்தாலும் நல்லா ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி ஃபெவிக்விக் போட்டு நல்லா ஒட்டிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனோட ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா, டாய்ஸ், அந்த ரெக்கையோட அந்த நடுப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். அதை டின்னு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா, அதை கொஞ்சோண்டு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண பீஸை அதில் ஃபிட் பண்ணிடுறேன். இது எதுக்காக இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டிசி மோட்டரை நான் இதில் தான் ஃபிட் பண்ண போகிறேன். அதுக்காக தான். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா ஒன்று எடுத்துக்கிட்டேன் மூடியோட. எதுக்கு இந்த டப்பாண்டா, இந்த டிசி மோட்டரை நான் இதில் தான் ஃபிட் பண்ணி ஒரு ஸ்டாண்டு மாதிரி பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நடு சென்டரில் ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கிட்டு அந்த டிசி மோட்டரை உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணேன். இந்த ஷேப்பில் உள்ளே இறங்கிருச்சு. அப்படி ஒரு பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி மார்க் பண்ணோன்னே அந்த டிசி மோட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சால்ட்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஃபுல்லாக ஹோல் ஒன்று போட்டுக்கிறேன். டிசி மோட்டர் உள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக உள்ளே வருது. இதுக்காக தான் இந்த ஹோல் போட்டது. இதில் நான் ப்ளூ கம் அப்ளை பண்ணி அதை ஃபிட் பண்ணிடுறேன். இந்த மோட்டரை, டிசி மோட்டரை 2 சைடுமே அப்ளை பண்ணிடுறேன் நான்.
ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டின்னில் தான் வந்து நம்ம வந்து மோட்டர் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அந்த டின்னில் உள்ள அந்த அதுக்கடுத்து ஒரு பேட்டரியோட ஒயர் எடுத்துக்கிட்டேன், 2 ஒயரு. அதை வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து நான் அந்த டிசி மோட்டரில் வந்து சால்ட்ரின் பண்ணிக்கிறேன். சால்ட்ரின் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக பண்ணலாம், எல்லா பேருமே பண்ணலாம். அது ப்ளஸ் மைனஸ் பார்த்து நீங்கள் சால்ட்ரின் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சுவிட்ச் இல்லை, அதனால் வந்து ஆன் ஆஃப் இல்லாமல் தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் த்ரூ கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். சுவிட்ச் இருந்துச்சுன்னா நான் அந்த மாதிரி த்ரூ கனெக்ஷனாக கொடுக்காம நான் சுவிட்சோடு வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பேன். அந்த இப்போதைக்கு சுவிட்சு ஸ்டாக் இல்லை, அதனால தான். இப்போ அந்த பேட்டரியில் ஃபிட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அந்த டின்னு நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த டின்னு வந்து ரொட்டேட் ஆக போகிறோம். அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த பேட்டரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடலாம். இதுதான் பஞ்சு மிட்டாய் மிஷின். இதை எப்படி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா வாங்க பார்ப்போம். ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் ஜீனியும் போட்டு சக்கரை பாகம் மாதிரி காய்ச்சிக்கங்க. அது வந்து கொஞ்சம் நல்ல திக்கான பதத்தில் வரட்டும். அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மிஷினை, அதை வந்து ஒரு சட்டியில் வந்து நான் நடுப்பகுதியில் வச்சுட்டு அதை நல்லா காய்ச்சின அந்த சக்கரை பாகம் வந்து நான் இதில் வந்து ஊற்றுனேன். பார்த்தா ஃபஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோட்ரு வந்து இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருந்துச்சு, எதுவும் வரல. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சக்கரை பாகம் வந்து நல்லா கட்டியாக காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மோட்டரை நல்லா ஃபிட் பண்ணிட்டேன். அந்த செட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றினா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தது. இருந்தாலும் வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரல. இதில் என்ன காரணம் அப்படின்னா, கடையில் வாங்கி சாப்பிட்றதுல வந்து ஆல்ரெடி வந்து அந்த நம்ம மிஷின் செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கீழே வந்து ஹீட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கும்போது ஜீனியை போட்டோன்னே நல்லா வரும். ஆனால் நம்ம வந்து தனியாக சக்கரை பாகு மாதிரி காய்ச்சதுனால இந்த மாதிரி தான் வந்திருக்கு.